பிரதமர் மோடி வந்திருக்காரு. ஏன்னா எதிர்கட்சிகள் தொடர்ந்து இவ்வளவு பேர் கேள்வி கேட்டிருக்காங்கல்ல. அவர் நான் ஸ்டாப்பா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல பேசினாரு. ஆமா, என்ன பேசினாரு டீட்டெயிலா சொல்லுங்க. ஆனா எல்லாமே ஒரு சினிமா பஞ்ச் மாதிரி, பஞ்ச் டைலாக்ஸ் தான். அதுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடைகள் கிடைக்கல. ஆனா 14 முறை நேரு பேரை பயன்படுத்தி இருக்காரு. நேருஜி நேருஜி நேருஜின்னு அப்படி அவ்வளவு அன்பா இருந்தாரு. பக்கத்து அவர் யாரு? பக்கத்து நாடுபா. அவர் பேர்லாம் அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்லல. ட்ரம்ப் பேரும் சொல்லல. அதுல என்ன சொல்றாருன்னா, துல்லியமா நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம் பயங்கரவாதிகளை. நான் இந்த மாதிரி நம்ம பகல்காம்ல அட்டாக்னு கிளம்பி நேரடியா சவுதி அரேபியால இருந்து இங்கதான் வந்தேன்னொன்னா எதிர்கட்சிகள் பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தானே போனீங்க அப்படின்னு அமித்ஷா கொஞ்சம் பேச விடுங்க, ஏதாவது கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. அப்புறம் சொன்னாரு, இந்த மாதிரி இதுல எந்த நாட்டோட, அதாவது ட்ரம்ப் பேர் சொல்லல, எந்த நாட்டு தலைவர்களோட தலையீடுமே இல்லை, இது நம்மளாதான் கோலை அச்சீவ் பண்ணிட்டதுனால நம்மளே அதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப ட்ரம்ப் ஒரு லையர்னு சொல்லுங்கன்னு திரும்ப ராகுல் காந்தி எதிர்வரிசையில இருந்து சொல்ல முன்னே ஒரு டம்ளர் கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் நடந்தது. இதை தாண்டி அவர் சொன்னதுன்னா, சிந்தூர் முதல் சிந்து நதி வரை நம்ம பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்ப பாகிஸ்தானோட விமான தளங்கள் ஐசியூல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பயங்கரவாதிகள்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல. அதை பார்த்து இங்க சிலர் அழுகுறாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு நம்ம சொல்றதை நம்ப மாட்டாங்க, பாகிஸ்தான் சொல்றதான் நம்புவாங்க. ஏன்னா காங்கிரஸோட ரிமோட்டு பாகிஸ்தான் கையில இருக்கு. அவங்க பிரச்சனைகளை பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி கொண்டு இங்க அதை ஒரு அரசியலா மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி